இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்கிற பேர் நமக்கு என்ன இருக்குது. கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. நம்மளுக்கு என்ன டாஸ்க்குனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா மேடு பிரிட்ஜ் ஏறிட்டு வந்தாங்க. இந்த ஹைட்டு ஃபுல் ஹைட்டுங்க. இதுதான் நம்மளுக்கு சவால். இது நம்ம ஏற்றியே ஆகணுங்க. ரிவெஞ்சுங்க. பாத்திரலாம் விடுங்க. டிஆர்எஃபை அப்படியே அழுத்துறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லமாக. ஏன்னா வீடியோ நம்ம மெதுவாக தான் முடிச்சுட்டு போகிறோம். பாருங்களே எவ்வளோ ஹைட்டு. நான் கவர்மெண்ட் அநியாயத்துக்குன்னு போட்டு வச்சுருக்காங்கப்பா. சரியான ஹைட்டுங்க. நானும் கிட்டத்தட்ட நிறையா பாலங்க, கொஞ்சம் நஞ்ச பாலம் இல்லை, ஒரு 20 பாலம் மாட்டோம் நான் ஏறிட்டேன். ஆனால் இந்த பாலம் மாதிரி ஃபுல் ஹைட்டு அவ்வளோதாங்க. என்ன கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர் மாதிரி இருக்குங்க. 40 கிலோமீட்டர் இருந்தது. நம்ம அப்படி இப்படின்னு போனால் ஒரு 1 கிலோமீட்டர் இதாகிடுச்சு. 39 கிலோமீட்டருங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஓட்டிட்டுங்க. 150 கிலோமீட்டருங்க. நான் நம்ம ஊர்லேருந்து நாமக்கல்லேருந்து 150 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேங்க. நான் 130 அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இல்லைங்க. அழுத்திடுவோமா இந்த மேட்டை முடியும். நம்ம டிஆர்எஃப் நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம். அழுத்திடலாமா? ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்சம் போய் நின்றுட்டு பல்ப் வாங்கிடுவோம். இல்லைங்க, நம்ம பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த கம்பெனி செம்ம இருக்குது. என்ன கம்பெனின்னு தெரியலிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல அடிக்குங்க இந்த கம்பெனியை. ஓ லாலிக்காரரே, எங்கே தலைவரை எப்படி திரும்புறீங்க? போங்க. திடீர்னு வர்றீங்கப்பா, சந்திரமுகி என்ட்ரன்ஸ் மாதிரி. டிஆர்எஃபே வந்துருச்சு. டிஆர்எஃபே ஒரு அழுத்திடலாங்க, பார்த்துடலாங்க. ஆத்துக்குடி ஐலேஸ் அந்த மாதிரி அழுத்து. நான் தான் சொல்கிறேங்க, 120 கிலோமீட்டருங்க. நாமக்கல்லேருந்து 120 கிலோமீட்டர் வந்திருப்பேன். எல்லா ரோடும் போட்டியாக வருதுங்க. எனக்கு அழுத்த முடியலைங்க. கையில் கால் இப்படி செவந்து போச்சுங்க. அப்படியே ஹாப்பிலாட்டம். கார்காரெலாம் மதிக்கிறதே இல்லைங்க. ஒரு சைக்கிள் இப்படி ஓட்டி போகிறாங்க, மதிக்க வேணாம், வந்து பேச வேணாம். இந்த பையன் ஓரமாக ஓட்டு போகிறான், நம்மக்கிட்டே வந்து உரசுறாங்க. ஓரமாக போகணும்ல இல்லை, திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ். ஏன்னா வெயிட். ஐயோ தலைவரே, எங்கே தலைவர் வரீங்க? நானும் இங்கே வேகமாக வந்துட்டு இருக்கிறேன். ஒன் வேலை இப்படி வந்துட்டு இருக்கிறீங்க தலைவரே. ஆனாங்க தயவு செஞ்சு சொல்கிறேங்க, ஒன் வேலை மட்டும் இந்த பைபாஸில் எந்த இதுலேயும் சரி இப்படி வராதிங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு 39 கிலோமீட்டர் இருக்குது. ஐயோ ஏங்க, மேடு அழுத்தியாச்சுங்க. டிஆர்எஃபே நீங்கள் இருக்க, எனக்கு என்ன பயம். இப்போ நம்ம பார்த்தீங்களா ஒரு சைக்கிள் ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது கூட இல்லை, அந்த பக்கம் ரோடு இருக்குது, அந்த பக்கம் ஓட்டி தானே என் பக்கமே தான் வருமா? நானே குத்து மதிப்பாக ஓட்டிகிட்டு போகிறேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? ஐயோ இங்கே பாருங்க டிஎஸ், கீழே பாருங்களேன். 39 கிலோமீட்டர் இருக்குங்க சரியா கோயம்புத்தூருக்கு. ஏங்க இந்த மேடு அழுத்துங்காட்டி எனக்கு மயக்கம் வந்துட மாட்டேங்குதுங்க. அதான் சொல்கிறேன், சரியான ரிவெஞ்சு. அப்படியே ஒரே சைட் பண்ணி பார்க்குறீங்களா கீழே எவ்வளோ பெரிய பலன்ட்டு? இருங்க, லாரி போட்டோம், லாரி டிரைவர் பார்க்குறேன். அப்படியே பாருங்களேன். ஐயோ அப்படியே இங்கே பாருங்களேன், பா அந்த மாதிரி இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, எது இருந்தாலும் எட்டி மிதிச்சு ஓடி போயிடலாம். ஆனாங்க இந்த ரோட்லிங்க கிட்டத்தட்ட ஒரு 100 சொல்ல முடியாது, 120 அத்தனை ஆக்சிடெண்ட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த துணி இப்போ கூட பாருங்கதா கீழே உடஞ்சிருக்கும் பாருங்க. சொல்லி வாய மூடல. அதாங்க எல்லா இடத்துலையுமே ஆக்சிடெண்ட்டு. அதனால் இந்த மக்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக போங்க. இல்லைன்னா நம்ம சர்வீஸ் டிஆர்எஃப் வீடியோலாம் பார்த்து சைக்கிளில் போங்க, பொல்யூஷன் கம்மியாகும்.
நிறைய நல்லது இருக்குங்க. உடம்புக்கு பார்த்தீங்கன்னா போய்ங்களா, இப்போ நான் காலையில் ஓடிட்டுருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கும். என்னங்க ஒரு 60 வயசு வாழ்கிறவங்க நம்ம வந்து ஒரு 70-80 வயசு வாழலாங்க. உங்கள் நல்லதுக்கு தாங்க டிஆர்எஃப் சொல்கிறேன். என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஆக்சிடெண்ட். இந்த ரோடு பாருங்களேன், வியூ செம்மையாக இருக்குது பாருங்களேன். பாருங்களேன் அழகாக இருக்குல்ல. அதாங்க ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு சந்தோஷமாகலை. இவ்வளோ தூரம் அழுத்திட்டு வந்தேன், கஷ்டமாக தெரிஞ்சுது, இப்போ பார்த்தா ஹாப்பியாக தெரியுதுங்க. அதே மாதிரி தாங்க நம்ம லடாக் ரைடும் போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் வரப்போ அந்த ரீச் ஆகிட்டுன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. டிஆர்எஃப் இருக்குங்க. டிஆர்எஃப் அப்படியே என்னோடய பேக் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பேசுகிறேன். டிஆர்எஃப் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் இருக்கோம். எனக்கு நான் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப முடியலைங்க, ரொம்ப ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து அவினாசி வரக்கு கிட்டத்தட்ட 98 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துருக்குங்க இது வரைக்கும். காலையில் ரைடை வந்து 6 மணிக்கு 6 மணியில் 7:10க்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். ஆனால் 7:10க்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 98 கிலோமீட்டர் ஓட்டி வந்துருக்குங்க. பாருங்கள் வண்டி நீங்கள் பாருங்கள். அங்கே ஒரு லாரிக்காரர் இருக்கார், என்னன்னே தெரில, படுத்திருக்காரு. ஹிந்திக்காரர் போல், என்னன்னு தெரியல. கேட்போமா டிஆர்எஃப் சண்டைக்கு தான்ட்டாருன்னு என்ன. ஸோ வாங்க கேட்டு தான் பார்ப்போமே. காலுங்க செம்ம ஆளுங்க, பெயினுதா நேஷனல் அழிவிங்க. நம்ம சர்வீஸ் ரோட்டில் இருக்குங்க, ரொம்ப கால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அதனால் காலெலாம் போட்டு இன்னி கடல் வாங்கிடுச்சு. அண்ணா பையா என்னாச்சு? ஹலோ, ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. தமிழ்காரர் அடிச்சுருங்க, ரொம்ப பிஸியாக இருக்கார். ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம இதுங்க, அட்வான்டேஜருங்க, ஃபுல் அட்வான்டேஜரு. கொஞ்சம் நஞ்சம் அட்வான்டேஜர்னு சொல்ல முடியாது, ஃபுல் அட்வான்டேஜரு, பயங்கர அட்வான்டேஜராக இருக்குங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 98 கிலோமீட்ரு, நம்ம ஊரில் 98 கிலோமீட்டர் வந்திருக்கோம். காலுங்க குறையே சொல்ல முடியாதுங்க, பிச்சு தள்ளிடுச்சிங்க. கால் பெயின் இவ்வளோ தானே, நீங்கள் இந்த பெயின் அப்படி லெக்கெலாம் உடஞ்சி கிடக்குங்க. ஆனாங்க நம்ம வடையில் பார்த்திங்கன்னா 2 டிஆர்எஃப் ஃபிஷ் பார்த்தோம், புது டிஆர்எஃப் பார்த்தோம். ஒரு சப்ஸ்கிரைப் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கேட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இன்னொருத்தர் நம்ம டோல்கேட்டில் பார்த்துருப்போம், பக்காவான மனுஷங்க, பொய்லாம் சொல்ல மாட்டார், சரியான மனுஷன், தங்கமான மனுஷன். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோல்கேட்டிலேருந்து அவினாசி ஒரு அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தேன். 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் அவர் என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தார். தங்கமான மனுஷன். அவர் வீடியோ எடுத்து கொடுத்தாரு. அவர் ஃபோன் நம்பர் அப்புறம் நான் கொடுத்த பர்சனல், இது யார்ட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அவர் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தார். ப்ரோ அந்த மாதிரி வீடியோ பிடிக்கிறீங்களா ப்ரோ, இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னாங்க. அப்புறமேட்டு சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னாங்க. இல்லை ப்ரோ, நம்ம சாப்பிட்டா வந்து நம்மளால் ரைடு ஓட்ட முடியாது, அதனால் வேண்டான்னு சொல்லிவிடுங்க. ஆனால் தங்கமான மனுஷன், குறைய சொல்ல முடியாது, தங்கமான மனுஷன். யாருக்குமே அந்த மனசு வந்து வராது. ஆனால் வெயிலுங்க அப்படியே ஃபுல்லாக வெயில் தாங்க. மார்ச் வெயில் தான், அப்படி தான் மார்ச் மாதம் அப்படி தான் இருக்குங்கம்மாங்களே. வெயிலான வெயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஓட்டணுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க, பசிக்கு வேறு, எனர்ஜி வேறு ரொம்ப குறையுதுங்க. எனர்ஜி வேறு, ஜூஸ் கடை எங்கேயுமே இல்லை. நானும் அங்கேருந்து பார்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டராக ஓடிட்டு வந்தேன். 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன். எங்கேயுமே பேக்கரி இல்லைங்க. அவினாசியில் இங்கே போகிற வழி எங்கேயுமே பேக்கரி இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே ஒரு இங்கேருந்து நம்ம அங்கே அந்த பக்கம் போக முடியாதுங்க. ரொம்ப டயர்டாக இருக்கனால என்ன முடியல. அதனால் என்ன பண்ணிட்டுனா தண்ணி இங்கே இருந்ததுங்க, தண்ணி இங்கே வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே இது பண்ணிட்டேங்க. இந்த பையா கூப்பிட்றாரு. தமிழா ஹிந்தி தமிழ் தெரியுமா? ஹிந்தி பேச தெரியாதுண்ணா. யூடியூபர். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? கேரளா அறிவு கேரளா. ஓகேங்க. அட்ரஸ் பிடிச்சிருக்கு, அட்ரஸ் சொல்லிட்டேன். டயர் இதா டயர் ஃபால்ட்டா? வேண்டாம், வீட்டு ஹைட் ஹெவி லோடு. வீட்டு ஓ ரூட்டா? ஓகே. இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? கேரளா. கேரளா விச் பிளேஸ்?
விருந்தராபுரம். விரன் விருந்தராபுரம் இது. விரந்தராபுரம். ஓகே. இதா இது கோயம்புத்தூர் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? விருந்திரம். திருப்பத்ரா. திருப்புத்ராபுரம். திருப்பத்ரா. ஓகே ஓகே ஓகே. அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். சரி வண்டி பிரேக் டவுன் ஆச்சு. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து நின்னேன். ஓகே ஓகே. அவர் கிளீனரா? அவர் இன்னொருத்தர் போனேன் கிளீனரா? ஓகே. சாப்பிட்டீங்களா? சார். ஓகே. டிவினா வீடியோ யூடியூபர். வீடியோ லாரி கவர்மெண்ட் இதாங்க அண்ணன் லாரிங்க. அவர் அண்ணன் படுத்துருக்காரு, ரெஸ்ட் எடுத்துருக்காரு. அண்ணன் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காரு. யூடியூபரான்னு கேட்டார். ஆமாங்க யூடியூபர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அண்ணன்கிட்ட பேசிட்டு அப்புறமேட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் வந்து இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து 50 கிலோமீட்டர் இருக்குங்க. தெரியுமா? தெலுங்கு கொஞ்சம் கூடு தின்னேவா அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் தெரியும். ஏதாவது ஃப்ரெண்டு கொஞ்சம் பழைய விட்டா அவ்வளோதான். சரிங்க. அப்புறமேட்டு கம்ப்ளீட் அப்புறமேட்டு உங்களுக்கு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறாங்க. பாய்ங்க.